guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அந்த ஆகஸ்ட் வந்தாலே நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிற விஷயம் வந்துட்டு எங்கள் ஊர் பனிமய மாதா கோயில் திருவிழாக்காக தான். ஸோ இன்னைக்கு தான் எங்கள் பனிமய மாதா கோயில் திருவிழாவோட கொடியேற்றோம். ஸோ அதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் காலையிலே எழுந்திரிச்சு எங்கள் வீட்டில் எல்லாருமே கிளம்பிட்டு இருக்கோம். நான் அழகாக வந்துட்டு ப்ளூ ட்ரெஸ்லாம் போட்டு அழகாக வந்து கிளம்பிட்டு இருக்கேன். நல்லா பூ வச்சு கொஞ்சம் எங்கள் அம்மாவோட வீடியோ எடுக்க சொல்லிட்டு இருந்தேன். இந்த வருஷம் ரொம்ப லேட்டாக கிளம்பிட்டோம். அதனால தான் நாங்கள் ஃபாஸ்ட்டாக எங்கள் அம்மாவை பாருங்க விறுவிறு நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். என்னைய பாத்தீங்களா, வெயில் அடிச்சாலும் நான் அங்கதான்டா நிப்பேன் அப்படின்ற மாதிரி நாங்க நின்றுட்டு இருக்கேன் நானு. அண்ட் தென் மாஸ் முடிஞ்சு நாங்க வந்து கொடியேத்தம் பாக்குறதுக்கு ஃப்ரண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து இந்த கூட்டத்துக்குள்ள எப்படியோ வந்து நின்னாச்சு. நின்னதுக்கு அப்புறம் அந்த கொடியேத்தம் பார்க்கும்போது அப்படியே ஒரு கூஸ் பம்ஸ் ஆகும் பாருங்க. அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாத ஒரு ஃபீலிங்ஸ். நான் எல்லா வருஷமும் மிஸ் பண்ணாம பாத்துருவேன் கொடியேற்றத்தை. நான் அது வந்து ரொம்ப எமோஷ்னலான ஒரு மொமெண்ட் அது. அண்ட் நல்லபடியாக கொடியேற்றம் முடிஞ்சிருச்சு. இப்போ வீட்டுக்கு போகிற வழியில் இந்த பேண்ட் அவங்க வாசிச்சு போயிட்டு இருந்தாங்களா, அதை நாங்கள் பார்த்துட்டே அப்படி போயிட்டே இருந்தேன். காலையில் எப்படி போனேன், இப்போ பாருங்க என் மூஞ்ச வேர்த்து 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 ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு பனிமய மாதா கோயில் கொடியேற்றமும் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு பர்த்டே. அதனால எங்கள் வீட்டில் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டுட்டு இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். பாய்.